எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தலைவாழை விருந்தில் நண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். நண்டை ரொம்ப நேரம் கழுவாதீங்க. கழுவுனோன்னு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிற வரைக்கும் நண்டை வச்சுட்டா நண்டில் உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் கலண்டுரும், தண்ணி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமே போட்டுக்கலாம், ஏன்னா குழம்பு தான், கிரேவினா தான் கம்மியாக தேங்காய் போடணும். மிளகு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சீரகப்பொடி, வெள்ளைப்பூடு ஒரு 5 பல்லு போட்டுக்கோங்க. ஏன்னா நண்டு வாய்வு, அதுக்காக கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதில் பாதியை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக மசாலா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்ச மசாலாவை கொதிக்கிற நண்டில் விட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கெட்டியான புளி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மல்லிப்பொடி சேர்க்குறத சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு நான் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பெருஞ்சீரகம், நல்லா பெருஞ்சீரகத்தை பொரிய விடுங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்து கருவேப்பிலை, எல்லாமே நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த பொருளை போடுங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கங்க. நான் செய்கிற ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து தக்காளி மீதி இருக்கிறத போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் குழம்புல சேர்க்கணும். இப்போ தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை குழம்புல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.